ஆண்டவர் கடிந்து கொண்டு புத்தி சொல்லி, சின்ன தப்பு பண்ணும் போதும் ஏன் கர்த்தர் உங்களை கடிந்து கொண்டு புத்தி சொல்றாரு தெரியுங்களா? நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிற பண்ணையாய் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தன் இஷ்டத்துக்கு விடப்பட்டவனோ தன் தாய்க்கு என்னது கொண்டு வரானா? வெட்கத்தை. சபைங்கிறது விசுவாசி இஷ்டத்துக்கு போறதில்லை. சபை என்பது தேவனின் பிரியத்துக்கு ஜனங்களை உருவாக்குவது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய சபைகள் எழும்பிருச்சு. சபைகளுக்கு நீ பஞ்சம் இல்லை. இன்னைக்கு வேத சத்தியம் எது, மூட நம்பிக்கை எது, உலகத்தின் வழக்கம் எது, உலக வழிபாடு எது, கர்த்தர் அங்கீகரிக்கிற எதுவுமே வித்தியாசம் இல்லாமல் இன்னைக்கு உலகம் செய்கிற அத்தனை இன்னைக்கு சபை செய்கிறது ஒரு ஜெபம் மாத்திரம். ஊழியக்காரன் வேலை என்னது? ஒரு ஜெபம். ஆனால் எல்லா உலக பிரான காரியமும். நீங்கள் நானும் தேவனுடைய பண்ணையாய் மாற வேண்டியவர்கள். நீங்கள் நானும் தேவனுக்கும் தேவனுடைய சபைக்கும் வெட்கத்தை கொண்டு வராமல் நற்சாட்சியாய் வாழும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அதுக்கு தான் ஊழியக்காரனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஊழியக்காரன் என்பவன் ஜனங்களுடைய தவறுகளுக்கும் மீறுதலுக்கும் ஒத்துப்போகிறவன் இல்லை. தவறுகளை மீறுதலையும் கண்டிக்கிற ஊழியக்காரன். உங்களை கண்டிக்கிற எந்த மனிதனாக இருந்தாலும் உங்களை பண்ணையாக உருவாக்குகிறவன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோமா? கண்டிக்காத ஒரு ஊழியக்காரன் அப்படின்னா அந்த சபை தரிசு நிலமாய் மாறும். தரிசு நிலமாக என்ன செய்யும்? மாறும். ஆக நீங்கள் நானும் பண்ணையாக மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். பண்ணைனா என்ன? தேவன் எப்படிப்பட்ட பண்ணையாக நம்மை மாற்ற விரும்புகிறார்? வாசிங்க ஒரு வேத பகுதி. மத்தேயு 19 அதிகாரம் 3-9 வரை வாசிங்க. மத்தேயு 13 சரி 13 19 சொல்லணும். மத்தேயு 13 3-9. அவர் அநேக விசேஷங்களை ஊமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், கேளுங்கள். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண் இல்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாயிராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். போதும். இந்த சம்பவம் நம்ம அநேக முறை வாசித்ததும் பல முறை கேட்ட ஒரு சத்தியம்தான். ஆண்டு இந்த இடத்துல விதைக்கிறவன் ஓமை குறித்து என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். விதைக்கன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். எங்க விதைக்கிறான்? இந்த ஓமை கர்த்தர் எதை குறித்து சொல்லுகிறார் அப்படின்னா, விதைக்கிற நிலம் வந்து சபைக்கு அடையாளம். எதுக்கு அடையாளம்? சபை தான் கர்த்தருடைய நிலம். இங்கே தான் கர்த்தர் விதையை விதைக்கிறார். என்ன விதை? விதைங்கிறது கர்த்தருடைய வசனம். இங்கே வசனத்தை குறித்து தான் கர்த்தர் பேசுகிறார். அப்போ சபையாகிய நிலத்தில் வசனம் விதைக்கப்படுகிறது. விதைக்கிறவன் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர் ஊழியக்காரர் மூலமாக சபையில் தன் வார்த்தையை விதைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க விதைக்கிறாரு? சபைக்குள்ள. என்ன விதை? வசனங்கிற விதை. யாரை கொண்டு? ஊழியக்காரனை கொண்டு ஆவியானவர் விதைக்கிறார். இந்த சபைங்கிற நிலத்துக்குள்ள தான் 4 விதமான பகுதியில் இருக்குதான். அந்த விவசாயி விதையை கொண்டு வந்து தூவுகிறான், விதைக்கிறான். சிலது எங்க விழுதான்? வழி அருகே, சிலது கற்பாறையில், சிலது முள்ளுக்கு நடுவில், சிலது தான் நல்ல நிலம். அப்படின்னா எந்த விவசாயியும் விதையை கொண்டு போய் வேணும்னு வழியோரம் என்ன செய்ய மாட்டான்? விதைப்பானா? எந்த விவசாயி பாறையில் கொண்டு போய் விதையை போட்டு வருவானா? போட மாட்டான். அப்போ இந்த விவசாயி தன் நிலத்துல தான் விதையை தூவுறான். ஆனால் இந்த கற்பாறை, முள், இந்த நடபாதமாதிக்கிற பகுதி இது எல்லாம் நிலத்துக்குள்ளே தான் இருக்கு. இது எதன் அடிப்படையில் அப்படின்னா, இன்றைக்கும் மலையோரங்கள் பகுதியில் இருக்கிற கிராமங்களில் போனீங்கன்னா அங்கே இருக்கிற நிலங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய நிலமாக இருக்கும். நடுவில் சில கற்பாறைகள் என்ன செய்யும்? இருக்கும். ஆக விதையை போடும்போது அங்கேயும் என்ன செய்யும்? விதை விழும். இஸ்ரவேல் தேசம் அது மலைப்பாங்கான தேசம். ஆகவே அந்த நிலங்களில் கற்பாறைகளும் உண்டு. சில நேரங்களில் முள் பகுதிகள் உண்டு. இந்த முள்ளுக்கிற பகுதி பார்த்தீங்கன்னா என்னதான் முள்ளை வெட்டினாலும் திரும்ப திரும்ப என்ன செய்யும்? முள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும்.
அப்போ இந்த விவசாயி என்ன பண்ணுறான், தன் நில விதையை தூவுறான். ஆனால் தூவுற எந்த விவசாயம் பரவாயில்ல கொஞ்சம் பாறையில் விழட்டும், கொஞ்சம் முள்ளில் விழுந்து வீணாக போகட்டும் அப்படின்னு நினைக்க மாட்டான். அது எப்படியாக நல்ல நிலமாக மாற்றி முழு நிலத்திலையும் ஒரு செழிப்பு வரணும் அப்படின்னு தான் எந்த விவசாயம் விரும்புவான். இதுதான் கர்த்தர் சபைக்கு அடையாளமாக சொல்லுகிறார். இந்த 4 விதமான பகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிலம்தான் சபை. அதில் இருக்கிற 4 பகுதிகள் 4 விதமான ஜனக்கூட்டம் சபைக்குள் இருப்பதற்கு அடையாளம். அல்லேலூயா. வழியருகே விதைக்கப்படுகிறவர்கள், கற்பாறையில் விதைக்கப்படுகிறவர்கள், முள்ளில் விதைக்கப்படுகிறவர்கள், நல்ல நிலத்தில் இந்த 4 கூட்டமும் சபைக்குள்ள தான் இருக்குது. இந்த 4 கூட்டத்தில் ஒரு கூட்டம் தான் பலன் கொடுக்குது. எந்த கூட்டம்? நல்ல நிலத்தில். இந்த ஒன்று பலன் கொடுக்குது அப்படின்னு விவசாயி திருப்தி அடைஞ்சிட மாட்டான். இந்த 3 கூட்டம் பலன் கொடாமலே இருக்குது, விதையெல்லாம் வீணாக போகுது, இதையும் நல்ல நிலமாக மாற்றணும் தான் எந்த விவசாயி என்ன செய்வான், விரும்புவான். அப்போ தேவன் என்ன விரும்புகிறாருன்னா, இந்த சபைக்குள்ள 4 விதமான கூட்டங்கள். நீங்கள் எல்லா சபைகளையும் பார்த்தீங்கன்னா சில பேர் ஆசீர்வாதங்கள் இருக்கோ இல்லையோ, ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குவாங்க, கர்த்தர் வார்த்தைக்கு பயப்படுவாங்க. சத்தியம் இப்படி தான் சொல்லுது, நான் அதன்படி தான் வாழுவேன் அப்படிங்கிற கூட்டம் எல்லா சபைகளும் ஒரு கூட்டம் இருக்கும். இது ஒரு கூட்டம். இன்னும் சில கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பிரசங்கம் பண்ணாலும் என்ன கர்த்தர் வார்த்தை சொன்னாலும் தட்டி விட்டு போகிற கூட்டங்களும் எங்கே தான் உண்டு, சபைக்குள்ளே உண்டு. ஆமாவா இல்லைங்களா? இப்போது தேவன் என்ன விரும்புகிறாருன்னா, இந்த 3 கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, பலன் கூடாத கூட்டம், அவங்களுக்கும் வசந்த விதைக்கிறாரு, அவங்களுக்கும் ஊழியக்காரன் ஜெபம் பண்ணுறான், அங்கேயும் அவங்களுக்கும் கர்த்தர் பாதுகாக்கிறாரு, தேவை சந்திக்கிறாரு. இவங்க வசந்து கீழ்ப்படியிலங்கிறதுக்காக சாப்பாடை கட் பண்ணிடுறாரா? நம்ம எத்தனையோ முறை வசந்து கீழ்ப்படியாமல் துணிகரமாக நடந்தோம். மூச்சை பிடிக்கல, பேச்சை பிடிக்கல, சோத்துக்கு நமக்கு நிப்பாட்டலை, எல்லாம் கொடுத்துட்டாக்குறாரு. ஏன் கொடுக்குறாரு தெரியுங்களா? ஏன் கொடுக்குறாரு தெரியுங்களா? இந்த ஒரு நாள் உனக்கு கூட்டி கொடுத்துருக்குறேன், ராத்திரி தூங்கி காலை எழும்பும் பொழுது உனக்கு அடக்க ஆராதனை நடத்தாமல் நீ ஆராதனைக்கு வந்திருக்கிற பத்தியா? ஏன் தெரியுமா? இன்னைக்காவது நீ மனம் திரும்பிடு. அல்லேலூயா. காலை எழும்பும் போது நம்ம மூச்சு நின்றுச்சுன்னு வைங்களேன், அறிவிப்பில் நம்ம பேரை தான் என்ன செய்திருக்கணும், ஆராதனை முடிந்து ஒரு அடக்க ஆராதனை. நமக்கு யாருக்கும் அடக்க ஆராதனை வைக்கல கர்த்தர். ஏன் இன்னைக்கு ஒரு நாள் சேர்த்து கொடுத்தாரு? இன்னைக்காகிலும் உன்னை ஆராய்ந்து பார்த்து நீ நல்ல நிலமா என்ன செய்தரு, மாறிடு. தேவனுடைய விருப்பம் நாம் எல்லாரும் வசனத்துக்கு பலன் கொடுக்கிற நல்ல நிலமாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த நல்ல நிலம் அப்படின்னா முன்னமே சொன்னேன், கர்த்தர் விரும்புகிற பண்ணைங்கிறது எஜமானுடைய பிரயாசத்துக்கு பலன் கொடுக்கிற பண்ணை. அப்போ தேவன் நம்மிடத்தில் போதிக்கிற, உபதேசிக்கிற, கற்றுக் கொடுத்த வசனம்லாம் எதுக்குன்னா, அதுக்கு நம்ம கீழ்ப்படிந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி நற்சாட்சியாய் வாழ. உலகத்தான் என்னை பார்த்து கர்த்தரை அறிந்து கொள்ளணும், புறஜாதிகள் என்னை பார்த்து என் ஜீவியத்தை பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அப்போ நல்ல நிலம் யாரு? நற்சாட்சியாய் வாழ்கிறவர்கள். சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு போறவங்களாம் நல்ல நிலம் கிடையாது. வசனத்தை கேட்டு கீழ்ப்படிந்து 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 ஒவ்வொரு நாளும் சொந்த வீட்டுக்குள்ள சாட்சி, அக்கம் பக்கத்தை நல்ல சாட்சி, உறவுகள் மத்திய நல்ல சாட்சி. அவங்க சர்ச்சுக்கு போறாங்க, அவங்க எல்லாத்திலும் உண்மையா இருக்கிறாங்க, அவங்க யாருக்கும் பிரியமா வாழ விரும்ப மாட்டாங்க, கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைக்கு தான். அவங்க மனுஷனுக்காக அப்படி இப்படி அசைகிறவங்க கிடையாது, கர்த்தர் பிரியமா வாழ்றவங்க, உண்மையா இருக்கிறவங்க, நல்ல சுவாபம் உள்ளவங்க என்று நம்மை குறித்து நற்சாட்சி என்ன செய்யணும், இருக்கணும். அதான் நல்ல நிலம். இந்த நற்சாட்சி இல்லாமல் எவ்வளோ வசனம் கேட்டாலும் தன்னிஷ்டம் போல வாழ்கிற கூட்டம் தான் இந்த 3 கூட்டம். ஒருவேளை நம்ம அந்த கூட்டத்துக்குள் இருப்போமானால் நம்மை கர்த்தர் நற்சாட்சி உள்ள நல்ல நிலமாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ விதை எல்லாத்துக்கும் தான் தூவப்படுது, வசனம் எல்லாத்துக்கும் தானே பிரசங்கிக்கப்படுது. அதில் ஒரு கூட்டம் மாத்திரம் எப்படி நல்ல நிலமாக மாறிச்சு, மீதியெல்லாம் எப்படி தரிசு நிலமாக போச்சு? என்ன காரணம்னா, வாசிங்க லூக்கா 8:18. ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து இதுதான் பிரச்சனையே. வசனத்தை நம்ம எப்படி கேட்கிறோங்கிறது எல்லாருமே தான் கேட்குறோம். 1.5 மணி நேரம் செய்தி எல்லார் காதிலும் என்ன செய்யுது, நீங்கள் தூங்கினாலும் அரைகுறையாவது காதில் என்ன செய்திடும், விழுந்துடும். காதில் விழுகிறதுல பிரயோஜனம் இல்லை, நாம் எந்த விதத்தில் வசனத்தை கேட்கிறோம். இந்த நல்ல நிலம் யாருன்னா, கேட்க வேண்டிய விதத்தில் வசனத்தை கேட்டவர்கள், ஆகவே பலன் கொடுத்தார்கள். இந்த 3 கூட்டம் வசனத்தை கேட்டாங்க, கேட்க வேண்டிய விதத்தில் கேட்கல. ஆகவே தான் சபைக்குள்ள இருந்து வாரந்தோறும் செய்தி கேட்டு 1.5 மணி நேரம் பிரசங்கம் கேட்டோம், வாழ்க்கையில் 1% மாற்றம் இல்லாத காரணம்
கேட்க வேண்டிய விதத்தில் வசனத்தை என்ன செய்யலை, கேட்கல. அல்லேலூயா.